अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजகேசரி வியாசதீர்த்த குருர்பூயாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக செக் பண்ணும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அதில் ரொம்ப முக்கியமானதுங்கிறது உங்களுடைய பிறந்த நேரம். பிறந்த நேரில் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 2.5 நிமிஷம் வரைக்குமே பிழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அதை நம்ம போடக்கூடிய ஜாதக பலன்களை பார்க்கும் பொழுது அந்த ஸ்பெசிஃபிக்கான வரக்கூடிய ஒரு சூக்ஷமத்தை வச்சு தான் உங்களுக்கு அந்த கால நிர்ணயம் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஒருவேளை அதே உங்களுக்கு தப்பாக எடுத்துன்னா அதுக்கப்புறம் கரெக்டான டைம் எடுக்கவே முடியாது. அதனால் அந்த பிழையை திருத்தி விட்டு தான் அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான் கரெக்டான பலன்களாக இருக்கும். அப்படி உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன அணுகலாம், கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டேன். முன் அனுமதி பெற்று தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஜனவரி 6ஆம் தேதி 2023 வெள்ளிக்கிழமை, சுபக்கிருதோரிடம் மார்கழி மாதம் 22ஆம் திருநாள், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, பௌர்ணமி திதி. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். பொதுவாகவே பௌர்ணமி திதி திருவாதிரை சேர்ந்து வரும் பொழுது சிவபெருமானுடைய வழிபாடு பண்ணும் பொழுது தேவியோடைய அனுகிரகம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் இஷ்யூஸ்லாம் கிளியர் ஆகும். எதிரியுடைய தொல்லை காணாமல் போகும். எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்கும். சாயங்காலம் சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணலாம். சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆக்சுவலி அது ரொம்ப ஈஸி. ஆனால் அது எடுத்து நீங்கள் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு சங்கல்பம் நடக்கணும், அதுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது. நீங்கள் பண்ணணுங்கிற பிராப்தம், அந்த கர்மா உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் நடந்துட்டு இருக்கிறது. பௌர்ணமி அன்னைக்கு சாயங்கால நேரம் சத்யநாராயண சுவாமி பூஜை நடக்கக்கூடிய இடங்களில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அங்கே இருங்க. அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதம் வாங்கிட்டு நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஒரு முழு பலன் அடைவதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கான எல்லா சக்தி, உங்களால் என்ன தான தர்மம் பண்ண முடியுமோ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இடங்கள் இருக்குது. நிறைய இடங்களில் பண்ணிகிட்ருப்பாங்க, கோவில்களில் பண்ணிகிட்ருக்காங்க, மடங்களில் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் போங்க, நிறைய லைஃப் சேஞ்சிங் திங்ஸ் வில் ஹேப்பன். அதாவது ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறது ஓவர பீரியட் ஒரு நாளில் நடக்காது. அது 9 வாரம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இல்லை 9 பௌர்ணமின்னு நீங்கள் ஷெட்யூல் வச்சுக்கணும். முதல் வாரம் போகும்பொழுது முதல் தேங்காய், அடுத்தது 2 தேங்காய். இந்த மாதிரி 9ஆம் நாள் போகும்போது 9 தேங்காய்கள் எடுத்துன்னு போகணும். இந்த மாதிரி ஒன்றொன்னா சேர்த்து வச்சு அது லாஸ்ட்டு முடிக்கும் பொழுது நீங்கள் அந்த ஜலம் ஓடின்னு இருக்கும், ஆற்றுல ஓடின்னு இருக்கும். அங்கே இந்த மாதிரி தேங்காய்களெல்லாம் கட்டணும். எல்லாமே சேர்த்து கட்டி கொண்டு போய் போட்டிங்கன்னா பித்ரு தோஷம் வரைக்கும் நிவர்த்தி ஆகும். அந்த பிரசாதத்தை மட்டும் நம்ம விடக்கூடாது, கண்டிப்பாக சாப்பிடணும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே வெல்லம் சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா போகிறோம், பெரிய ஒரு பாதிப்புலாம் ஒன்றும் வராது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, மிகப்பெரிய திருப்தி. மனசில் இல்லற வாழ்க்கையில் சுகத்திற்கு தேவையான விஷயங்களை பற்றியுமே சிந்திப்பீங்க. பிரயாணங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி. இன்றைய நாள் நிறையா பேர் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுவீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் பணம் பல வகையில் வரும். தேவையான பண வரவு, திருப்தி, லாபம். பேச்சுவார்த்தைகளில் தடையின்றி பல காரியங்கள் செய்யலாம். முக்கியமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பல விதங்களில் ஏற்றங்கள் நிறைந்த ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். கிருத்திகை மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும்
ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு செலவுகள் சற்று இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது நல்ல செலவுகளாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இந்திராட்சி வழிபாடு. இந்திராட்சி தேவி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நல்ல ஈஸியாக ஃப்ரீயாக எந்த தடையின்றி பேசி மகிழ்வீங்க. சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மிகப்பெரிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபாரமான நாளாக நாள் மாறப்போகிறது. மன நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். மிக முக்கியமான ஒரு நல்ல மனுஷரை சந்திக்கக்கூடிய, அப்பா சம்பந்தப்பட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை நிவர்த்தி ஆகக்கூடிய அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் உங்கள் பெயர் நிறைய இடத்துல பேசுவாங்க. அதே மாதிரி நீங்கள் நம்பிக்கையுடன் பல காரியங்களை எடுத்து செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் ஊதா நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புனர்பூசம் பூசம் 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் கண்டிப்பாக பயணங்களில் விரயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மூதாதியர்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு மூக்கு தொண்டை வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வந்து அதற்கான செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், இரவு நேரத்தில் அலைந்து திரிந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலையாக இருக்கலாம். நைட் நேரம் கொஞ்சம் இந்த தூக்கம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். எடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆயுத நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகா பெரியவர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கிளாரிட்டி வேணும். எந்த ஒரு பயத்தையும் வெளிக்காட்டாமல் இருக்கணும். பயம் என்றால் ஆக்சுவலாக நட்பு வட்டாரங்களிலும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். மற்றவங்களை ஏமாத்துற மாதிரி நினச்சிட்டு நம்மளே ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை. ஏன்னா நண்பர்களுடைய சவகாசம் எந்த அளவுக்கு நல்லதோ அதே அளவுக்கு கெட்டதும் விளைவிக்கும். இன்றைய நாள் அது நல்லதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தங்களில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லலாம். மகம் பூரம் உத்திரம் 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு சிதம்பரன் நடராஜன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் தேன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு இரவு நேரத்தில் பயணங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ, வேலை நிமித்தமான பயணங்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பணம் கொடுக்கும், கமர்ஷியலாக சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் வேலை வந்து பெண்டை கழட்டும். நிறைய பேருக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். புதிய தொழில் வர்த்தகம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. தெய்வ அனுகிரகம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் மாறக்கூடிய பிராப்தம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஹஸ்தம் உத்திரம் 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் படிப்படியான முன்னேற்றமாக இருந்தாலும் இது முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் கோதுமை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தெய்வ அனுகிரகம் மிக்க நாளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். இன்றைய நாள் நிறையா பேருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். இதுக்கு தான் ஏன் எவ்வளோ நாள் நான் காத்துட்டுருக்கேன்னு சொல்கிற மாதிரி ஒரு தருணம் ஏற்படலாம். அது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா ட்ராவல் பண்ணுவீங்க. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் தாமரை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக சற்று முடக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்பெல்லாம் இந்த ராகுவுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை சுவாதி சதயம் ஓடின்னு இருக்கோ அப்போல்லாம் வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து 8, 12, 4 அப்படிங்கக்கூடிய தொடர்புகளை கொடுக்கும். உங்களை பற்றி பல பேர் பேசுகிற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுடலாம்.
நல்லா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயம் எழுதினாலும் சரி, பெரியவங்ககிட்ட பேசும்பொழுதும் சரி, வேறு மொழி பேசக்கூடிய நபர்கள்கிட்ட தொடர்பு இருக்கும்போது சரி, கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல உதவிகள் தேடி வரும். வேறு மொழி பேசக்கூடிய வேறு மதத்தினராக கூட இருக்கலாம். எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். காதல் கல்யாணம் கைகூடக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்லைன் மேட்ரிமோனி மூலியமாக வரக்கூடிய அந்த சைட்லேருந்து வரக்கூடிய வரன் உங்களுக்கு வசமாகக்கூடிய கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். தைரியமாக பல காரியங்கள் நீங்கள் பண்ணலாம். மன நிம்மதி கொடுக்கும். எதையுமே தடையின்றி செய்யக்கூடிய பாக்கியம் கிட்டும் சொல்லலாம். 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஜோராக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு. சிந்தலவாடி யோக நரசிம்மர் வழிபாடு பண்ண லைஃப்பில் தடையெல்லாம் டப்புன்னு உடையும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய விஷயங்களில் டவுட்டிங் நேச்சர் அதிகரிக்கும். அதெல்லாம் ஃபார்மாசூட்டிக்கல் ட்ரக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். ஹோட்டல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். திரைத்துறையினருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். துறையினருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய எந்த தொழில் நீங்கள் இருந்தாலும் நல்லாயிருக்கும். கூலி வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கும் இன்றைய நாள் மன நிம்மதி தரக்கூடிய விஷயம் நடக்கும். அபாரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் திருவோணம் அவிட்டம் உத்திராடம் 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் செம்மையாக இருக்குது. பணங்காசு தேடி வரும். வீட்டில் விட்டு கொடுத்து போனால் போகிறோம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பூரட்டாதி சதயம் 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் கண்டிப்பாக மன அமைதி, மன சந்தோஷம் திவ்யமாக இருக்கும். பரவச நிலையில் இருப்பீங்க. பாதி பேர் கும்பத்தில் இருக்கிறவங்க இன்றைய நாள் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல படம் பார்ப்பீங்க. இஷ்டமான விஷயங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய பிராப்தம் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். நிறையா நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு மெத்தட் இருக்கும், ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஒரு விஷயத்தை கரெக்டாக ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அப்படியே இருக்கிறத ஒரு லெசன் மாதிரி நடத்தக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். கமர்ஷியலாக அப்படியே பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஒரு விஷயத்தையுமே ப்ராக்டிக்கலாக அதை செய்ய முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய நாளாக அந்த நாள் மாறப்போகிறது. ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே டக்குன்னு காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.